Hello friends, welcome to Pebbles. நான் இன்னைக்கு செய்ய போறது ரைஸ் சப்பாத்தி. அதாவது மீதி இருக்கிற சாதத்துல வந்து நம்ம மிளகாத்தூள், மஞ்சள் தூள், கோதுமை மாவு, கடலை மாவு இதெல்லாம் வெங்காயம், கேரட் எது வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரைஸ் சப்பாத்திக்கு தேவையான பொருட்கள் அதாவது என்னன்னா நம்ம ஆல்ரெடி நேத்து வந்து செஞ்சு மீதி ஆயிடுச்சுனா அந்த ரைஸ் 1 கப் எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து கொஞ்சமா அதாவது 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு, 3/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு. இதுக்கு வந்து பச்சை மிளகாய், 1 கைப்பிடி கொத்தமல்லி, நம்ம கருவேப்பிலை வேணா ஆட் பண்ணிக்கலாம், அது நம்ம ஆப்ஷனல். இதுக்கு வந்து 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 சிட்டிகை மஞ்சள் தூள், கொஞ்சமா சீரகம் இல்லனா ஓமம் எடுத்துக்கலாம், தேவையான அளவு உப்பு. இதுக்கு வந்து நம்ம ஆயில் விட்டு அதாவது தண்ணி தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வந்து சாதத்திலேயே இருக்கிறதுனால நம்மளுக்கு தண்ணி தேவை இருக்காது. இதை வந்து மிக்சியில் அடிச்சிங்கன்னா நல்லா இருக்காது. அதாவது நம்ம ரைஸ் சப்பாத்தி சாப்பிட்றப்போ அந்த ரைஸோட சேர்த்து தான் சாப்பிட போகிறோம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ரைஸ் போட்டுக்கலாம். இவ்வளோ ரைஸ் வந்து மீதியானது. இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு லைட்டாக நம்ம சூடு பண்ணிவிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட ஃபஸ்ட்டு வந்து நம்ம உப்பு, மிளகாத்தூள், மஞ்சள் தூள், சீரகம், பச்சை மிளகாய் இதை நல்லா கையிலேயே வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இது வந்து ஒயிட் ரைஸ் தான் இல்லை, நம்மளுக்கு சாதம் மீதி ஆச்சுன்னா அதாவது புலாவ் எது இருந்தாலும் இந்த மாதிரி கையில் நல்லா மசிச்சு விட்டுட்டு கோதுமை மாவு, கடலை மாவு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தேவையானது கேரட், வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணி சப்பாத்தி மாவு மாதிரி உருண்டை பிடிச்சி தேய்ச்சிட்டு நம்ம தவாவில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போது ரைஸை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இது கூட கொத்தமல்லி தழை, கடலை மாவு, கோதுமை மாவு. கடலை மாவு வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா வேண்டியதில்லை. இதுக்கு நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். நம்ம சப்பாத்தி கல்லில் போட்டு மாவு மேலே போட்டு கொஞ்சம் தேய்ச்சிட்டு நம்ம தவாவில் போட்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வெறும் மாவு அப்படியே தடவிக்கலாம், அதாவது போட்டுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி பண்ணிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். லைட்டாக அதாவது கொஞ்சம் திக்காக தான் வரும், ரொம்ப மெலிசாக வராது. இந்த சைஸில் நம்ம போட்டுக்கலாம், அதாவது இந்தளவுக்கு திக்னஸ் வரத்தான் செய்யும். இதே மாதிரி நம்ம ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு வேக வைங்க, அதுக்கப்புறம் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். எண்ணெய் வந்து எடுத்தோன்னே ஊற்ற வேண்டாம், கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு வந்து வெங்காயம் போட்டால் என்ன ஆகும்னா கொஞ்சம் அதாவது தேய்க்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் திக்காகும். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து வெங்காயம், கேரட், கேப்சிகம் இது வேணாலும் நம்ம போட்டு அதாவது என்னென்ன வெஜிடபிள்ஸ் போட முடியுமோ அது போட்டு நம்ம வெஜிடபிள்ஸ் ரைஸ் சப்பாத்தி செய்யலாம். இப்போதைக்கு வந்து நான் சிம்பிளாக இந்த மாதிரி லெஃப்ட் ஓவர் ரைஸில் இப்படி பண்ணலாங்கிறத நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. இப்போ நல்லா வெந்துட்டுருக்கு, அதாவது லைட்டாக மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் செவந்து வர மாதிரி வரும். இந்த மாதிரி செவந்து வந்துச்சுன்னா நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து கரெக்டான பதம். இப்போ எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா சப்பாத்திகளையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ரைஸ் சப்பாத்தி நம்ம எல்லாத்தையுமே சுட்டு எடுத்துட்டோம். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். ரைஸ் சப்பாத்தி ரெடி. நான் ரைஸ் சப்பாத்தி எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ், அதாவது நம்ம சாதத்தை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு புது மெத்தட். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.